நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ரஜினி சார் ஃபோனு. எங்கள் வீட்டம்மா யாரோ ரஜினியான்னு கொண்டு வந்து ஃபோனை கொடுத்தாங்க. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ரஜினி வீரப்பனை பார்க்க காட்டுக்குள்ள வர்றேன்னு சொன்னாரு. கோல் எங்கே இருக்கீங்கன்னாரு. என்ன ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்கலன்னாரு. போகிறேன், ஒரு மாறு வயசு தாடியெல்லாம் கிளம்புறோம். கலைஞர் ஃபோன் பண்ணிட்டு ரஜினி வீட்டில் இருக்கீங்களான்னாரு. ஒரு கம்பீரமா, ஒரு வீரமா மக்கள் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. உங்க அப்பா இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். அவரோட முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 6 வயசு ஆச்சு. அதை முதல்ல நக்கீரன் பத்திரிகை மூலியமா தான் அந்த பேட்டியில என் தந்தையினுடைய முகத்தை முதல்ல நான் பார்க்குறேன். கலெக்டர் படிக்க வைக்காத. ஏன்னா நீ எப்படியாவது நீ பேசி கீசி வெளியே கொண்டு வந்துடுவேன். கலைஞரும் எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுத்துருவாரு. வந்துட்டா நான் எப்படியும் அரசியலுக்கு வருவேன். அரசியலுக்கு வந்தால் நான் எப்படியும் முதலமைச்சர் ஆயிடுவேன். கோட்டைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு கதவை திறந்து வருது யார்? கலெக்டராக இருப்பாங்க. அப்படி திறக்கும் போது ஓம் புள்ள கதவை திறக்கூடாது. IBC Tamil presents Nakiran Gopal, celebrating for 4 decades of fearless journalism. நக்கீரன் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் பேசு பொருளான பல வழக்குகளில் வீரப்பனுடைய வழக்கும் முக்கியமான ஒன்று. இந்த விஷயத்தில் இன்னும் நம்ம கிட்ட நிறைய பேசுறதுக்காக வீரப்பன் அவருடைய மகள் திருமதி வித்யாராணி வீரப்பன் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். நீங்கள் காட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்ககிட்ட என்ன விஷயம் கேட்டாங்க? ஏன்னா அவங்க பெருசாக அவரை பார்த்ததில்லை, அவர் காட்டுக்குள்ளே இருந்தார், இவங்க வெளில இருந்தாங்க. அப்படிங்கும்போது குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் வந்தது? வீரப்பன் குடும்பத்தில் இருந்தேன் ரொம்ப ஒன்றும் அப்படிலாம் தொடர்பு. வெளியிட்ட பிறகு அவங்க எப்படி வீடியோவை பாப்பா சொல்லும், நான் எப்படி முதல் வீடியோ பார்த்தேன். நானே ரொம்ப காலம் இப்போ தான், அதாவது பத்திரிக்கையில் வந்த உடனே பார்க்கல. அதுக்கப்புறம் முத்துலம்ஜி அக்கா அதாவது வீரப்பனுடைய துணைவியார் பாப்பாவை எங்கள் அலுவலகத்துக்கு கொண்டு வந்தேன். அதான் நம்ம முதல்ல பார்த்தேன். ஆமாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்பாவை பிறந்ததுலேருந்து அடையாளமே தெரியாமல் வளர்ந்த குழந்தை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். எனக்கு எங்கள் அப்பாவை அடையாளம் காட்டினது நக்கீரன் பத்திரிக்கை தான் முதல்ல. அது என்னென்னா ஒரு சென்டிமெண்டலான விஷயம் தான். என் மனசில் ரொம்ப வருஷமாகவே அது இருந்தது. அவர் எப்படி அடையாளம் இருப்பாருன்னு ரொம்ப நாள் நான் யோசிச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு கம்பீரமாக, ஒரு வீரமாக மக்கள் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. உங்கள் அப்பா இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு 6 வயசு வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அவரோட முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 6 வயசு ஆச்சு. அதை முதல்ல நக்கீரன் பத்திரிகை மூலியமாக தான் அந்த பேட்டியில் என் தந்தையினுடைய முகத்தை முதல்ல நான் பார்க்குறேன். அது நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே அது வரைக்கும் ஒரு பேராகவும் ஒரு கதாபாத்திரமாகவுமே கேள்விப்பட்டிருந்தவங்களை அடையாளம் கொடுத்து அடையாளப்படுத்தினது நக்கீரன் தான். அதே மாதிரி ஒரு தவறான பிம்பமும் இருந்தது. ஒரு எதிர்மறையான பிம்பம் தான் வீரப்பன் மேலே இங்கே இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நான் கூட கேட்டப்போ ஜெயலலிதா ஆட்சியை பற்றி தப்பாக பேசினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் கேள்வியாக அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அதையும் மாற்றினது நக்கீரன் பத்திரிகை தான். இதை பற்றின இது அதாவது அப்பாவை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படின்றத எல்லா இடத்துலையும் காத்து வாழணுன்றதுல ஒரு அந்த காலத்துலேருந்து அவங்க அந்த காலத்தில் எப்படி ஒரு குலதெய்வத்தை கடைபிடிப்பாங்களோ அவங்க பின்பற்றிய குலதெய்வம் அவங்க பின்பற்றிய பழக்க வழக்கங்களை அதை முழுசாக அவர் வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்த ஒரு மனுஷன். சரி தப்பு அந்த இடத்துல சரினா பெற்ற பிள்ளையவும் பார்க்க மாட்டார், குடும்பத்தையும் பார்க்க மாட்டார். அதே போல் சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வளர்ந்த ஒரு மனுஷன் அவர். அப்படின்றதுனால எல்லா சூழ்நிலையிலையும் அவர் சரி அப்படின்ற விஷயத்து பக்கம் எதுக்குமே பயப்படாமல் மனித நேயத்துக்கு எங்கெல்லாம் அவர் மனசாட்சிப்படி தப்புன்றதை உணர்ந்தாரோ அங்கெல்லாம் மனித நேயம் பக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சைலண்ட் அப்படின்ற வார்த்தை கூட சத்தமாக தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தப்பு அப்படின்றத கூட சத்தமாக சொல்லி காமிச்சிட்டார் நிறைய இடத்துல. அதுதான் என் அப்பாவோட வாழ்க்கை முறையாக நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. இவங்க ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க உணராமலேயே நிறைய தப்பு பண்ணிட்டு தான் நான் பார்க்குறேன். எங்கள் விஷயத்தில் ஒரு சிஎம்மாக உட்காந்துருக்க வேண்டிய இடத்துல இருந்து உட்காந்து இருந்துட்டு இறங்கி மக்களுடைய நிலையை முழுசாக அறியாமல் பார்க்காம நிறைய தவறுகள் பண்ணிட்டாங்க. அது எங்கள் அப்பா விஷயத்துலையும் நிறைய நடந்துருச்சு. எங்கள் அப்பாவை தாண்டி எங்கள் குடும்பத்தை தாண்டி
அப்பாவி மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அதுலேயும் பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அது என்றைக்குமே வந்துட்டு அவங்க என்னதான் அந்த பதவியில் ஒரு சிஎம்மாக இருந்தாலும் அது வந்து மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதை தான் எங்கள் அப்பா தப்புன்னு சொல்லி காமிச்சார். ஏன்னா பாதிக்கப்பட்டு உண்மையை பேசினார், உண்மையை பயப்படாமல் பேசினார். நாங்களும் அந்த உண்மையை பயப்படாமல் சொல்லுவோம் எப்போவுமே. பாதித்தது வந்து அதுக்கு நிறைய உதாரணம் வந்து நக்கீரன் அவங்க வந்து நிறைய விஷயத்தில் நிறைய சூழ்நிலைலாம் அவங்க நிலையில் பத்திரிக்கையில் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த மக்கள் பின்னாடி நின்று இருக்காங்க, நிறைய போராட்டங்களில் வந்து கூட நின்று இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்களை இத்தனை வருஷம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்பா சொன்னதில் இந்த விஷயத்தில் நான் தவறில்லைன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதை நான் ஆமோதிக்கிறேன். பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, தப்பு பண்ணது வந்து யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து அது இந்த வித்தியாசம் பார்க்க மாட்டார் அப்படின்னு. நீங்கள் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பீங்க, பெண்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து ஒரு பொறுத்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு. என் மேலே சந்தேகம் வந்திருந்தாலே நான் காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தியிருந்தீங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பஸ்ஸில் போய் பாட்டு வரட்டாருன்னு சொல்லுவான். நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற சத்தமாக சொல்கிறதுல அது பாப்பா நல்ல வார்த்தை பிரயோகம் நல்லா இருந்துச்சு. அது உதாரணம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் தான். எங்கள் ஆள்கள் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ரங்கசாமின்னு ஒருத்தர் அண்ணன் கூட இருந்தவர். அவங்க ஒரு படைத்தளவில் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. 1998 வீரப்பனை கொண்டுட்டோம் அப்படின்னு எஸ்டிஎஃப் மாறுதட்டுது. அப்போ எஸ்டிஎஃப் தலைவராக காளிமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார். வீரப்பனை கொண்டாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பட்சிகள்லாம் இருக்குல்ல, நம்ம ஒன்று தம்பி சுப்பு ஜீவா இந்த இவங்க எல்லாத்தையும் போய் எப்பா என்ன உண்மையிலே என்ன அப்படிலாம் ஈஸியெல்லாம் கொண்டிருக்க முடியாது, யாருன்னு என்னென்னு கேட்டு சொல்லுங்கன்னு. அப்போ நாங்களும் அந்த ஏரியா பக்கம் போயிட்டேன். கடைசியில் பார்த்தா அவங்க எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, வீரப்பன் மாதிரி மீசை வச்சுருக்கான், வீரப்பன் ட்ரெஸ்ஸு. அதனால் வீரப்பனை தான் அவங்க சமாதி அவர் வந்து மரியாதையாக அடக்கம் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல. அதில் பக்கத்தில் இளநீலாம் அபிஷேகம் கடைசியாக ஊற்றுவாங்கல்ல, இளநீலாம் வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க. இதெல்லாம் வச்சு வீரப்பன் தான் செத்துட்டார். மீசை இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சு ரொம்ப உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சது செத்தது ரங்கசாமி. ஏன் கொன்னது வந்து கோவிந்தன். ஏன்டா அப்படின்னா அது வந்து எப்போ எனக்கு தெரியும், செத்தது ரங்கசாமின்னு மாத்திரம் நம்ம சொல்லிட்டோம், வீரப்பன் அல்ல ரங்கசாமின்னு சொல்லியாச்சு, நக்கீரனில் பண்ணியாச்சு. அடுத்த முறை நான் பார்க்க போகிறேன், 98 ஒருக்க பார்த்தேன். பார்க்கும்போது ஏன்னா அப்படின்னா அவன் பாதக துரோகிம்பார். நம்ம உண்ட வீட்டிலே கை வச்சிட்டான். அவன் வந்து பாவம் அரிசி பருப்பு ஏதோ கொடுத்துட்ருக்கு, அதுவே அரக்கைங்க விட மாட்டாங்க, அந்த வீட்டில் போய் இவன் கை வச்சிட்டான். அவனை எப்படி நம்ம உயிரோட விடுவோமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அரிசி பருப்பு கொடுத்துட்ருக்குற குடும்பம், அவங்களே அரக்கைங்க எவ்வளவோ பாடுபடுத்துகிறாங்க, அதில் இந்த பாதக துரோகி போய் கை வச்சுட்டான். கை வச்சுட்டு 3 மாதம் தலைமறைவு ஆகிட்டானான். ஏன்னா தெரிஞ்சால் இவர் கொள்வார்னு. தலைமறைவான பிறகு அவன் சந்திரன் ஒருத்தர் இருந்தார் கூட, அவனை வச்சு போய் கூட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவர் இன்னொரு இடத்துல ரங்கசாமி இருந்திருக்கா, அப்படி போய் வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் மன்னிச்சிடுவார் அப்படின்னு கூட்டு வந்து அப்போ எப்பயுமே சபை கூடும். தப்புக்கு இவங்க விசாரிப்பாங்கல்ல, ஏண்டா துரோகி இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காரான். யார்? பெரியவர் கேட்டுட்ருக்காரு. வீரப்பன் கேட்டுகிட்டே இருக்கும்போது அடுத்த அடி சட்டுன்னு அடிச்சான். யார்? கோவிந்தன். தப்புன்னு அவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அடுத்த அடி. அதாவது அவங்க குரூப்பில் படைத்தளபதியாக இருந்த ஒருத்தன் பொம்பளை பிள்ளைகளை கை வச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக ஆன் த ஸ்பாட். அதுதான் அந்த ரங்கசாமி சேர்த்ததை அந்த மீசை, ஒரு பொடி மீசை வச்சுருப்பா, அப்படி அதை வச்சு இவங்க வீரப்பன் தான் கொண்டுட்டான்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஏதாவது இருக்கா? வீரப்பன்டியா ஏன்ட்டியா உங்கள்கிட்ட தானே. நான் நிறைய நாள் யோசித்தது என்னென்னா, அவரோட மகள்களாக கூட அவர்கிட்ட ஒரு நாள் கூட எங்களால் நெருங்க முடியல, ஒரு நாள் கூட அப்பா கிட்ட இருக்க முடியல. ஆசைப்பட்டார், ரொம்ப ஆசைப்பட்டார் பிள்ளைகளை. சொன்னேன்ல, பிள்ளைகளை என்னவா படிக்க வைக்கிறேன், அது ஒரு ஸ்டோரி இருக்குது. இவங்களை பற்றி உங்ககிட்ட அவர் என்னென்ன சொல்லி? அதான் சொன்னேன், படிக்க வைக்க சொன்னாங்க பிள்ளைகளை. அதாவது உன் பிள்ளைகளை என்ன பண்ணுதுன்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகளுன்னு தெரியும் அவருக்கு. அது என்ன பெரிய பிள்ளை வந்து கலெக்டர் ஆகணும்னு படிச்சுட்டு இருக்கு. சி கலெக்டரா? அந்த இதெல்லாம் படிக்க வைக்காதான்னார். அது ஒரு கியூரியாசிட்டியில் கலெக்டர் படிக்க வைக்காத. ஏன்னா இல்லை இப்போ நான் என்னை எப்படியாவது நீ பேசி கீசி வெளியே கொண்டு வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கலைஞரும்
அவரும் எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுத்துருவார். வந்துட்டால் நான் வந்து எப்படியும் அரசியலுக்கு வருவேன். அரசியலுக்கு வந்தால் நான் எப்படியும் முதலமைச்சர் ஆயிடுவேன். அப்படி ஆனால் இப்போ நான் வரேன், கோட்டைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு கதவை திறந்து வருது யார்? கலெக்டராக இருப்பாங்க. அப்படி திறக்கும்போது ஓம் பிள்ளை வந்து கதவை திறக்கக்கூடாது. எப்படி இப்போ அதானே அமைச்சர்கள்லாம் கலெக்டர் தானே கதவை திறக்கிறாங்க. அந்த இதெல்லாம் ஏன்னா நீ ஒரு பெரிய ஆள், ஒரு நியாயத்துக்காக போராடுற, ஓம் பிள்ளை என் கார் கதவை திறக்கக்கூடாது. ஏன்னா என்ன இருந்தாலும் நான் கொலை பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். எனக்கு பின்னாடியே நிற்கக்கூடாது கலெக்டர். புரியுதா? அதனால் கலெக்டர் படிக்க வைக்காத. அப்போ சரி என்ன படிக்க வைக்கலாம்? டாக்டராக. அதான் இந்த பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு ரொம்ப பாடுபட்டோம். ஜெகத் ரசிகன் எல்லாம் சொல்லி வச்சு அது அவருக்கு ஆசை பாப்பாவுக்கு டாக்டர் ஆக்கிடணுன்னு என்கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டார். மூத்தவனை இவங்க பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்கான் மணின்னு, அவனை வந்து வக்கீலாக்க சொன்னார். வக்கீல் படிக்க வச்சோம். அது வந்து அவனை வந்து வக்கீல் படிக்க வச்சிரு, என் மகளை டாக்டர் ஆக்கிடு அப்படின்னாரு. அவனை படிக்கலாம் வச்சோம். வக்கீலாகி அப்புறம் விபத்தில் இறந்துட்டார். அந்த டாக்டர் ஆக்கணுங்கிறது பிள்ளைய டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஏன் உங்கள் அப்பா ஆசை நீங்கள் நிறைவேற்றாம போனீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. தந்தை கிட்ட இருந்து நான் வளர்ந்ததில்லை. அவரோட எண்ணங்கள் வந்து எனக்கு அங்கிள் சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த சமயத்தில் சொல்லும்போது நானும் கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் குரூப் தான் படிச்சிருந்தேன். ஒரு எம்பிபிஎஸ்ஸாக ஆகணுன்ற மனநிலைமையில தான் இருந்தேன். இங்கே தான் கிறிஸ்டின் காலேஜில் WCCயில் தான் படித்தேன். ஆனால் கார்டியன் அப்போ அங்கிள் தான் படிக்க வச்சிட்டு இருந்தாரு. என்ன அந்த சூழ்நிலையில் அப்படின்னா, என் தந்தைக்கான நியாயத்தை எங்கேயாவது நான் தேடிட மாட்டேனா அப்படின்றது எனக்கு மனசுக்குள்ள ஆள் மனசில் எப்போவுமே ஓடிட்டே இருந்தது. அன்னைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு IAS ஆகிட்டா கண்டிப்பாக அப்பாக்கான நியாயத்தை நம்ம எடுத்துடலாம் கையிலன்னு நினச்சேன். ஸோ அதை நான் வந்து கையில் எடுக்கணும்னு நினச்சேன். பிற்காலத்தில் தான் எனக்கு போக போக தான் புரிஞ்சது அப்பா சொன்ன உண்மை. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு அரசியலில் வந்து பேசினோடனே கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் மகளை கூப்பிட்டு இல்லை முத்துலம்ஜி அக்காவை கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காரு ஆசைப்படுற அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. நான் பொதுவாகவே இப்போ உதாரணத்துக்கு சீசன் 1 ரஜினி ஒவ்வொன்று பொழுந்திருப்பார். ரஜினி இத்தனை வருஷம் கழித்து அதை பார்த்துட்டு தான் கோபால் என்னையை பாராட்டியிருக்காருன்னு அவரை கேட்டார். அவர் பாராட்டினது இப்போ 96, நம்ம வெளியிட்டது இப்போது 1 வருஷம் முன்னாடி தானே. இப்போ தான் ரஜினியை பாராட்டின விஷயமே நம்ம வெளியே சொல்லியிருப்போம். அதனால் அதை வச்சு நம்ம வியாபாரமும் பண்ணுறதில்ல, பிள்ளைகளுக்கு அதை போய் திணிக்கவும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல கல்லூரி படித்து நான் ஜெகத் ரசிகன்ட்ட கேட்டு வச்சுருந்தேன். அவர் எல்லாம் ஓகே பண்ணி வச்சுருந்தார். ஆனால் அதுக்கான சூழல் வரல, பிள்ளையும் விருப்பப்படல. அப்போ நம்ம திணிக்கக்கூடாது. பொதுவாகவே இந்த பிள்ளைகளுக்கு படிப்பை திணிக்கிறது இருக்குல்ல, அதில் எனக்கு உடன்படலை. அதனால் அது அந்த ஆசையவே லேட்டாக தான் சொன்னேன். நீங்கள் ரஜினியை பற்றி பேசிட்டீங்க அப்படின்றதுனால இந்த விஷயத்தில் இருக்கிற எனக்கு ஒரு கேள்வி. ரஜினி வந்து வீரப்பனை பார்க்க காட்டுக்குள்ளே வர்றேன்னு சொன்னார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நான் கேள்வி. அந்த பாப்பா உட்காந்துருக்கு, அதுக்கான கேள்வியை கேட்டுட்டு அதுக்குள்ளே மறுபடியும் ரஜினிக்கு போனால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அந்த ராஜ்குமார் எபிசோடு வந்து சீரியஸ் எபிசோட். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ராஜ்குமார் வெளியே வந்துட்டார், அவர் உயிரோடு காப்பாற்றப்பட்டார். இப்போ அதனுடைய தாக்கம் வந்து பெருசாக இல்லை. ஆனால் அந்த ராஜ்குமார் இதில் ஒரு ஃபெயிலியர் நடந்துருந்ததுன்னா நான் இங்கே கிடையாது, பாப்பா கிடையாது, என் தம்பிகளே இங்கே கிடையாது, நக்கீரனே கிடையாது. நீங்கள் எப்படி தர்ம புராணத்தில் சொல்லுவாங்கல்ல, தர்மம் வந்து மொத்தத்தையும் வச்சு சூதாடினான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நக்கீரன் வந்து நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக சம்பாதிச்ச பேர், அந்த உழைப்பு எல்லாத்தையும் சதுரங்கமாக ஆடுவோம்ல, அது மாதிரி அதை பணைய வச்சு தான் ராஜ்குமாருக்குள்ளே போகிறோம். அது தோல்வி அடைஞ்சிருந்ததுன்னா மொத்த பழியும் நக்கீர் மேலே, மற்றவங்களாம் விட்டுருவான், மொத்த பழியும் நக்கீர் மேலே. நான் சொன்னோம்ல இவன் போனால் தேரமாட்டான், சொன்னோம்ல இவன் நல்லவன் கிடையாது, நான் சொன்னோம்ல இவன் இப்படிப்பட்டவன், அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கன்னா அங்கே குறைஞ்சது 1 லட்சம் பேரை விடுங்க, ஒரு 1000 பேர் செத்தாலும் போச்சு தானே. வரலாற்றில், இந்திய வரலாற்றிலே அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஏன்னா தகதகப்பு அப்படி இருந்தது. அப்போ அந்த மிஷனில் என் கூட கையோடு கையாக இருந்தவர் ரஜினி. அவர் அக்கறையோடு இருந்தார். அவர் வந்து ரொம்ப வீரப்பனே ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கணும். அது என்னன்னா கொஞ்சம் லேட்டாச்சு. கோபால் எங்கே இருக்கீங்கன்னாரு. என்ன ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்கலன்னாரு. போகிறேன், ஒரு மாறு வேஷம் தாடியெல்லாம் வெட்டி ஓகேவா என்னாரு. ஏண்ணே கிளம்புறோம். எப்போ கிளம்புறோம்? அதுக்குள்ளே கலைஞர் ஃபோன் பண்ணிட்டார். என்ன ரஜினி வீட்டில் இருக்கீங்களா என்னாரு. ஆமாண்ணே
என்ன கிளம்புறாரா? ஏன்னா என்னென்ன ஏதாவது சமாளிங்க என்னார் அவர் கலைஞர். ஏதாவது சமாளிச்சிருங்க. ஏன்னா 2 சூப்பர் ஸ்டாரை கொண்டு விட முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் உள்ளே இருக்கார். இன்னொன்று கொண்டு போனா நம்மளை பிச்சிருவாங்க அப்படியே. நான் ஏண்ணே அண்ணே காலையில் போகிறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை சமாளித்து வர்றது எனக்கு பெரிய வேலையாச்சு. அது கொஞ்சம் அவர் வருத்தப்பட்டார். இருந்தாலும் கடைசியில் நல்ல வேலையாக போச்சு கோபால் அப்படின்னாரு. இது ரொம்ப கஷ்டங்க. அப்படி என்னமோ அதாவது இந்த சோன்னு ஒரு பெரிய ஆசிரியர் இருக்கார், சோ. அவர் என்ன பண்ணிட்டார் ஒருக்க, ஏன்னா கோபால் மொத்தம் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருவார், ஏன் போலீஸ் போய் பிடிக்க முடியல அப்படின்னு அவர் ஏதோ ஒரு பேட்டியில் பெருசாக சொல்லிவிட்டார். அது எனக்கு ஒரு டிவியில் கேட்டாங்க. ஒரு பெரிய பத்திரிக்கையாளர், ஒரு பெரிய ஜீனியஸ், ஒரு அரசியலில் கரகண்டவர், அவர் ஒன்று சொல்கிறாரு. யார்? சோதான என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆனால் கோபால் மத்திரம் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர்றாரு, ஏன் போலீஸ் போய் பிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. நல்ல விஷயம், நல்லா சொன்னாருண்ணே. அவன் ஒவ்வொரு முறையும் நான் தூது போகலை தம்பி. 2 மாநில அரசுகளும் எனக்கு ஓலை கொடுப்பாங்க. இவர் எங்கள் மாநிலம் சார்பாக நக்கீரன் கோபால் அவர் தலைமையிலான 3 பேர், அவங்க பேரெல்லாம் போட்டு தூது போவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை போகும்போது, இப்போ ராஜ்குமாருக்கு 6 முறை போனால் 6 முறையும் தந்திருப்பாங்க. 9 பேரை காப்பாற்ற 3 முறை போனால் 3 முறையும் தந்திருப்பாங்க. நான் சொன்னேன், ஏன் ஒவ்வொரு முறையும் இவங்க தான் தராங்க, நான் இந்த வாட்டி என்ன சொல்கிறேன், சிஎம்கிட்ட சொல்லிடுறேன், இந்த ஷோவை அனுப்புங்க, எனக்கு பதிலாக அவர் போய் கூப்பிட்டு வந்துடுவார், நான் சொல்லிடுறேன். அது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. உடனே நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், ரஜினி சார் ஃபோனு, எங்கள் வீட்டம்மா யாரோ ரஜினியான்னு கொண்டு வந்து ஃபோனை கொடுத்தாங்க. கோபால், யார் கோபால்னாரு, எங்கள் வீட்டம்மா தானே. ஓ சரி சரி சரி. என்னென்ன இல்லை கோபால், சோ சார் ஃபோன் பண்ணார் கோபால். என்னென்ன கோபால் என்னை கொல்றதுக்கு திட்டம் போட்டார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன்னா சீரியஸான விஷயண்ணே, ஏன்னா சும்மா நான் போய் பஸ்ஸில் நான் போய் உயிரோடு திரும்பி வந்தால் இவங்களுக்கு பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? சாதுரியமாகவும் அதே நேரம் ரொம்ப கவனமாகவும் இந்த மிஷனை கவனித்து அவரோட நீ போகணுன்னா தம்பி, சும்மா சாதாரண வேலையா தம்பி, என்ன விளையாட்டா? ஏன் இந்த பிள்ளை போகல? என்ன வயசு இருக்கும்போது அப்பா இருந்தாங்க, ஒரு 14 வயசு இருக்கும்போது, 16 வயசு வரைக்கும் போக முடியலையே. முத்துலட்சுமிக்காவே 93 பார்த்துச்சு. அதுக்கப்புறம் சிறை, அதுக்கப்புறம் 2002 அப்போ தான் மறுபடியும் பார்க்குறாங்க. 2001 2002 நான் என்னை பொடாலில் வச்சுட்டாங்க. அதுக்கிடையில் அப்போ தான் பார்க்குறப்ப ராஜ்குமார் ஐயா உள்ளே இருக்கார், காட்டில் இருக்கார். அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். அப்போது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் இவங்க போக முடியல? ஏன்னா குழந்தைய கூப்பிட்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அவரும் சரி குழந்தை வீட்டில் இருக்கு, நான் வீட்டில் வந்து பார்ப்பேன் வருவாரா? இல்லையே. அப்போது இவ்வளவு கடினமான ஒரு விஷயத்தை இலகுவாக பேசும்போது அவர் அதான் சொன்னேன், பேசாமல் இருக்க சொல்லுங்கண்ணே, கஷ்டங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, தாண்டி வந்ததுனால 30 வருஷம் கழித்து இது பேசப்பட்டுருக்கோம். அன்னைக்கே முடிஞ்சதுன்னா நக்கீரனுக்கே ஒரு முடிவுரை எழுதியிருப்பாங்கல்ல. இப்போ நான் மாத்திரம்தான் இதில் இல்லை, நக்கீரன் குடும்பம் இதில் வேள்வியாக பண்ணதுனால தானே. நீங்கள் அன்னைக்கு நீங்கள் வேணால் பாருங்கள், 108 நாள் தம்பி, எங்கள் ஆஃபீஸே தகதப்பாக இருக்கும். ஆஃபீஸே இல்லை. அப்போ நாங்கள் சன் டிவியில் அந்த 8 மணி நியூஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த இது பற்றின ஏதாவது ஒரு அப்டேட் வரும். ஆமாம். அதில் ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு இருக்குது. இவங்ககிட்ட இது பண்ணி நீங்கள் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிங்க, இவர்கிட்ட சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ சொல்ல ஆரம்பிச்சிங்க, இன்டர் பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டோம். அப்பாவை நீங்கள் முழுசாக அவர் எப்படிப்பட்ட மனிதர், எப்படி பேசுவார், எப்படி பழகுவார், நடந்துக்குவார், எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு கேட்கணும். பேச்சு சாதுரியமா, 2வது கட்ஸு ரொம்ப முக்கியம். சரி, வீட்டுக்கு ஒரு வாரிசு இருக்குது, தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. வித்யாட்ட பார்க்குறேன். நான் ரொம்ப அப்பா பிள்ளையாவே இருக்க விருப்பப்படுறேன், அதனால கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், உங்ககிட்ட கேட்டு உண்மையிலே நல்லா இருப்பேன். நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு எதிர்மறையான இதெல்லாம் அப்படிலாம் இல்லை சார். வீரப்பண்ட பேர் எடுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. இவனால் நமக்கு துரோகம் நடக்காதுன்னு நம்பினா தான் அவங்கள பார்ப்பார். அதே குணம் இந்த பிள்ளைகிட்டே இருக்குது. இவனால் நம்ம காட்டி கொடுத்துட மாட்டான், இவன் நம்மளை வித்துற மாட்டான் அப்படிங்கிறதுனால தான் 30 வருஷம் கழிச்சு நாம் இப்போ உட்காந்து பார்க்குறோம். முனுசாமி வீரப்பன் பண்ணோம். அதில் 3வது எபிசோடில் 2 ஹீரோயின்கள் உட்காந்துருப்பாங்க. ஒன்று இந்த பக்கம் வித்யா உட்காந்துருக்கும், இந்த பக்கம் வீரப்பன். அந்த 22 பேர் பாம் பிளாஸ்டில் 93 ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாங்கல்ல,
அதில் சுகுமார் அவர் பேர் இறந்தவர். அந்த 22 பேரில் ஒருத்தர் பேர் சுகுமார். அவருடைய பொண்ணு சுஜான்னு ஒரு பாப்பா. அந்த பாப்பாவும் இவங்க வயசு. 2 பேரையுமே நல்லா எங்கள் குழு நல்லா பண்ணியிருப்பாங்க. சுஜாவிட்ட ஒரு கேள்வி வைப்பாங்க. அப்போ அந்த சுஜா சொல்லும், கொண்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லும். ஷார்ட்டை கட் பண்ணி இந்த பக்கம் வித்யாமா சொல்லும், அப்படி கொண்டிருந்தால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது இந்திய வரலாறு, உலக வரலாற்றிலேயே இந்த ஷாட்டு, இந்த சீனு இது வரைக்கும் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. அது படத்தில் நடிக்கலாம். அக்கரன்ஸ் நடந்த சமயத்தில் செத்து போன ஒருத்தர், கொல்லப்பட்ட ஒருத்தருடைய மகளும், கொன்ன ஒருத்தருடைய மகளும், எத்தனை ஆண்டுகள் 93 நடந்தது, கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து மன்னிப்பு கேட்குறது இருக்குல்ல, வரலாற்றுலேயே தான் புதுசு. அதுக்கு மனசு இப்போ அது ஒத்துக்கணும்ல. இப்போ நான் வீரப்பன் பிள்ளை, அதெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. வீரப்பன் அந்த குணம் தான், அந்த குணம் இருக்குல்ல, வீரப்பன் அந்த குணம் உண்டு. தப்புனா நான் தப்பும்பேன். அவர் என்ன சொல்வார், நீ என்னை கூட்டு போய் எங்கே நிற்க வச்சு நான் கொலையை பண்ணலன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பண்ணேன், என்னைய விடுதலை பண்ணு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த குணம் இருந்ததுனால தானே ரஜினி பார்த்துட்டு மெய் சிலுத்து சொன்னார். அதாவது நான் அப்படியே கண்ணீர் வந்துச்சு கோபால். அவங்க சொல்லும்போது ஆமாம் தப்பு தான், எங்கள் அப்பா பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறது, அதுக்கு மனசு வேணும்ல. புரியுதா உங்களுக்கு? அது ரொம்ப நின்றுச்சு. நிறைய பேர் யார் பெரிய பெரிய டைரக்டர்லாம் அதை பாராட்டினாங்க. அப்போ லைவாக 2 பேரை உட்கார வச்சு பேசினது அது எங்கள் படக்குழு தான். அதில் இந்த பிள்ளைக்கு இந்த சபை சார்பாக, ஐபிசி சார்பாக உண்மையிலே அதுக்கு ஒரு வாழ்த்து. இல்லை, அந்த ராஜ்குமார் எபிசோடில் எனக்கு அப்போ ஒரு 3-4 வயசு இருக்கும். நாங்கள் டெய்லி அந்த நியூஸ் அது வழக்கில் இருக்குது, அதையும் நான் மனசில் வச்சுருக்கேன். இல்லை நான் எனக்கு இருந்த சந்தேகத்தை என்னென்னு கேட்டுறேன். நாங்கள் டிவியில் பார்க்கும்போது எங்களுக்கு இருந்த முதல் சந்தேகம் என்னென்னு, அந்த வயசில் இந்த 2 பேரில் யார் வீரப்பன் அப்படின்றது தான். இந்த 2 பேர் மீசைக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டுன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாப்புல. யார் 2 இருக்கும்? வீரப்பனுடைய மீசைக்கும் உங்கள் மீசைக்கும். ஆடா நீங்கள் நான் 83 வச்சேன். மதனும் அதை கேட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கலரில் மதனும் அதை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதுக்காக உங்கள் மேலே கேஸ் போடுவான்யா. தம்பி 83 84 தராஸ் ஆரம்பிச்சாச்சு, தராஸ் பத்திரிக்கை. அப்போ நான் சொன்னேன்ல, ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்பயே அடியாள் வச்சு, அப்போ என்ன முக்கியமாக ஆள் அனுப்புனவரெலாம் நம்ம பீச் பண்ணலாம் ஆள் அனுப்புனார். நிறைய பேர் வந்துட்டாங்க அடிக்க. அப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் தான் அங்கேயே கிடப்போம். நாங்கள் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆஃபீஸுக்குள்ளேயே வேலை, ஆஃபீஸுக்குள்ளேயே படுத்து தெரிக்கிறது, இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அடிக்க வரணும்னு பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ரிசப்ஷனுக்கு எதிராக ஒரு கம்பி இருக்கும் கேட் இதில், அதுக்குள்ளே அருவாள் கம்பு, வேல் கம்பு எல்லாத்தையும் வச்சுருப்போம். நாங்கள் எடுத்துகிட்டு விரட்டி ஓடுவோம். 2வது இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கையில் நம்ம ஊர் பக்கம் ஒரு 4-5 பேரை கொண்டு வேலைக்கு வச்சாருண்ணே, ரைட்டா, இதுக்குன்னு வேலை வச்சோம். வாசலில் பார்த்தா எப்போயுமே நம்ம ஆட்கள் ஒரு மீசையும் கீசுமா. அதுக்கு தலைவர் ராஜாமண்ணு எங்கள் அண்ணன் இருந்தார். அவர் சோழவந்தாங்கார். அவர் தலைமையில் ஒரு 4-5 பேர் எப்போயுமே கிடப்பாங்க. அடிக்க வரும்போது நாங்களும் எடுத்துகிட்டு ஓடுவோம், அவங்களும் ஓடுவாங்க வருவாங்க, இப்படி போயிட்டு இருந்தது. அப்போ நான் தாடி வச்சுருந்தேன். பக்கத்தில் மதிய நிலையம்னு அந்த ஏர்கட்டு மதிய நிலையம் இருந்தது. அவர் என்ன பண்ணார், ஏன்னா அவங்க மீசை வச்சுருக்காங்க, நீ அதே மாதிரி மீசை வைனேன்னுச்சு. இவங்களை மேய்க்கிறதுக்காக வச்ச மீசை, புரியுதா? இது 83 84. நான் பார்த்தது 93 தான் முத படம் பார்க்குறேன். அவர் அதே மீசை, ஆனால் நம்மளோட முரட்டு மீசை. நான் பார்த்தோன்னு சொன்னேன், இதுக்கே நம்ம மேலே கேஸ் போடுவாங்க மீசை வச்சதுக்காகவே. நல்ல வேலை, அதாவது 2 பேரும் ஒரு ஜாதி கிடையாது, புரியுதா? அது வேறு சிக்கல். ஆனால் நான் வச்சது வேறு. இந்த மீசினால் நான் பட்ட கஷ்டம் நிறைய. நன்றி வித்யா, இங்கே எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் நீங்கள் கேட்க விரும்பின ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப நன்றிங்க அக்கா. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.